அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் பஸ்ம தாரணம் எதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும், ஆதி ஆச்சாரியால் பின்பற்றக்கூடிய ஸ்மார்த்தர்களுக்கு எந்த தெய்வம் உபாசனா தெய்வம் அப்படிங்கிறத பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் லோகத்தில் மனுஷர்களுக்கு சந்தோஷம் துக்கம் மாறி மாறி வருது. ஒரே துக்கத்திலே இருக்கிறதில்ல, ரொம்ப சந்தோஷத்துலேயும் இருக்க முடியறதில்ல. ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஆசை அப்படிங்கிற மகாபரிவா. அதை சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம மதத்தில் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு சொர்க்கலோகம்னு இருக்குது, தேவலோகம், அங்கே போகணும். அல்லது ஆத்மாவை கொண்டு போய் ஈஸ்வரங்கிட்ட சேர்த்துடணும், பரமேஸ்வரங்கிட்ட. அப்படி இந்த ஆத்ம விசாரம் பண்ணி நம்ம ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமானால் காலத்துக்கும் சந்தோஷமாக தான் இருப்போம், பிறவியே இருக்காது அப்படிங்கிறா. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், சமஸ்காரங்கள்னு நம்முடைய ரிஷிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அந்த சமஸ்காரங்களில் முக்கியமாக 40 சமஸ்காரங்கள், அஷ்டகுணங்கள்னு 8 குணங்கள். இந்த 40 சமஸ்காரங்களையும் 8 அஷ்டகுணங்களையும் யார் சரியான முறையில் பின்பற்றுறாளோ அவள் கஷ்டமே இல்லாத அந்த பரமாத்மாவோடு போய் ஐக்கியமாகிடுவோம். இப்போ இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது எல்லாரும் கட்டாயமாக பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்னு சிலது இருக்குது. நம்ம சடங்குகள்னு வச்சுக்கலாம், அது தமிழில் சுலபமாக சொல்கிறதுக்கு. அப்படி எல்லாரும்னா எல்லா ஜாதி எல்லா வர்ணத்தாருக்கும் உடையது. அது அப்படி கட்டாயமாக பண்ண வேண்டிய சமஸ்காரங்கள் என்னங்கிறத பற்றி போன எபிசோடில் கூட அப்படி லேசாக அதனுடைய பேரை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் அது எதுக்கோசரம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதானே முக்கியம். அதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். 27 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கணங்கள் உண்டு. அப்படி 27 நட்சத்திரங்களுக்குமான எத்தனை கணங்கள், அதாவது தேவகணங்கள் எத்தனை, மனுஷ கணங்கள் எத்தனை, அசுர கணங்கள் எத்தனை, இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபரிவா என்ன சொல்லிருக்கான்னா, எல்லா மனுஷர்களையும் குறிப்பாக மாதா பிதாக்கள்னு வச்சுப்போம், பெற்றோர்கள் எல்லார்கிட்டையும் ஏதான ஒரு தோஷம் இருக்கும். தோஷம் இல்லாதவாளே உலகத்தில் கிடையாது. அப்படி அந்த தோஷம் இருக்குமே ஆனால் அந்த தோஷமானது அவளுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதிக்கும். தாயாருடைய கர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஜீவனானது இந்த தோஷத்தினால் பாதிக்கப்படும். இந்த தோஷமானது 2 விதமாக சொல்கிறா. எப்படின்னு கேட்டாக்க, தாயினால் ஏற்படக்கூடிய தோஷம் ஒன்று, தந்தையினால் ஏற்படக்கூடிய தோஷம் ஒன்று. இந்த 2 தோஷத்தையும் நீங்கிறதுக்கு பெற்றோர்கள் தான் இந்த சடங்குகளை பண்ணணும். ஒரு குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் உருவான உடனே 3வது மாதத்தில் பண்ண வேண்டியது பும்சுவனம் அப்படின்னு சொல்கிறது. 6ஆம் மாதம் அல்லது 8ஆம் மாதத்தில் பண்ண வேண்டியது சீமந்தம். இப்போல்லாம் இந்த காலத்தில் பும்சுவனை சீமந்தோத்சவம்னு ஒரே நாளில் சேர்த்து பண்ணி விட்றா. அதெல்லாம் தப்புங்கிற மகாபரிவா. அப்படி பண்ணக்கூடாது. எதையும் மந்திரபூர்வமாக பண்ணணும். அதை அதை தான் அப்பப்போ பண்ணணும். அப்போ தான் அதுக்கான சரியான பலன்கள் கிடைக்கும். இப்படி இந்த சீமந்தம் பண்ணி முடித்த பிறகு குழந்தை பிறகுறது இல்லையா, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஜாதக கர்மான்னு பேர். அந்த காரியம் பண்ணுறதுக்கு ஒரு தானம் பண்ணணுங்கிற பெரியவா. யாருக்கான ஏதான ஒரு தானத்தை பண்ணணும். குழந்தை பிறந்து விட்டுனா உடனே ஒரு தானம் பண்ணணும். குழந்தை பிறந்து 11வது நாள் அதுக்கு நாமகர்மான்னு பேர். அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு குழந்தைக்கு வைக்கக்கூடிய பெயர் நாமகர்மா தான் விசேஷமானது. இந்த நாமகர்மாவை எப்படி பண்ணணுன்னா, குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ
அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாமகரணா பண்ணுறது ரொம்ப விசேஷம். எல்லோரும் என்ன பண்ணுறா, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் முதல்ல என்ன கேட்போம், நம்ம ஆனா பண்ணான்னு கேட்போம், ஆர்வத்தாக கேட்போம். அது ஆணு பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே என்ன நட்சத்திரம் தான் கேட்போம். காரணம், அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ அதை வச்சு தான் அதனுடைய வாழ்க்கையே அமையும். கல்யாணம் உட்பட எல்லாம் அதை வச்சு தான் பண்ணணும். அதனால் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது, நாமகரணம் ரொம்ப விசேஷமானது. நாமம் எப்படி பண்ணணும், நாமகரணம் எப்படி வைக்கணும்னு பெரியார் சொல்கிறான்னாக்க, தெய்வத்தின் பேரில் தான் வைக்கணும். கண்ட பேரெலாம் வைக்கக்கூடாது. ஃபேஷங்கிற பேரில், வாயில் நுழையாத பேர், ஃபேஷங்கிறதுல கசாம்சான்னு வைக்கிறா இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுறது குழந்தைக்கு ஸ்ரேயஸை கொடுக்காது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. தெய்வத்தின் பேரில் தான் வைக்கணும். இந்த 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரங்களில் ஏதான ஒரு நட்சத்திரத்தில் தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் போட்டு அதுக்கு நேரையே ஒவ்வொரு எழுத்து போட்டிருக்கோம். கா, பா, மா, சா அப்படின்னு லைனாக வரும். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு இதில் ஆரம்பிக்கிற இந்த பேரை வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்திலே குறிச்சிருக்கும். அதனால் மகாபெரிவா என்ன சொல்கிறா, குழந்தைகளுக்கெல்லாம் தெய்வத்தினுடைய பேரை வைக்கிறது தான் நல்லதுன்னு. சிவான்னு பேர் வைக்கிறோம் குழந்தைக்கு. சிவா 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 சிவான்னு கூப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு புண்ணியம் கிடைக்கும், குழந்தைக்கும் தோஷம் நீங்கிடும். நாராயணான்னு பேர் வைக்கிறோம் குழந்தைக்கு. நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டே இருந்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குழந்தைக்கு தோஷம் நீங்கிடும். காமாட்சின்னு பேர் வைக்கணும். காமாட்சி காமாட்சி காமாட்சின்னா லோகமாதா ஓடி இந்த குழந்தை கூப்பிட்றதே இதுக்கு என்னமோ பண்ணணுன்ட்டு நமக்கு வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விட்டுருவா. நம்மளை பெயர் வைக்கிறதுங்கிறது மகாபெரிவா என்ன சொல்கிறா, தெய்வத்தினுடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கிறா. இது ஒரு முக்கியமான சடங்கு, சம்ஸ்காரம். இந்த பெயர் வைக்கிறது முடிஞ்ச உடனே பண்ண வேண்டியது 6வது மாதத்தில் அன்னப்பிராச்சனம்னு பேர். குழந்தைக்கு ஆகாரம், உணவு ஊட்டுறது. அதுக்கான மந்திரங்களை தகப்பனார் தான் பண்ணுவார். தகப்பனார் மந்திரம் பண்ணாலும் சாப்பிட போடுறது குழந்தை தான். இந்த அன்னப்பிராச்சனம் முடிஞ்ச உடனே குழந்தைக்கு பண்ண வேண்டியது, கொஞ்சம் வளர்ந்துருப்பான், சவுளம்னு பேர். அந்த சவுளங்கிறது குடுமி வைக்கிறது. பொதுவாக இந்த காலத்தினுடைய கோலம் தான் சொல்லணும். குடுமிங்கிறதே கேலி கூத்தா போச்சு. குடுமின்னா எல்லோரும் கேலி பண்ணுறா, கிண்டல் பண்ணுறா. நாம்ளே பண்ணிக்கிறோம். இன்னொருத்தர் பண்ணுறான்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. யார், எல்லாருமே நம்ம மக்கள் தான், எல்லாருமே இந்த ஒரே மதத்தை சேர்ந்தவா தான். நம்மளே தான் கேலி கிண்டலும் பண்ணிக்கிறோம். நம்முடைய தகப்பனாரோட தகப்பனார், அவர் தகப்பனார், அதாவது பாட்டனார், அவள் அப்பாலாம் கட்டு குடுமையோடு தான் இருந்தாள் அந்த காலத்தில். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அத்தோட ராஜாக்கள்லாம் கட்டு குடுமையோடு இருந்தாள். கட்டு குடுமைங்கிறது, அந்த சவுளங்கிறது இந்த இடத்துல பண்ணணும். சரீரத்தின் நாடி சலனத்தின் மூலம் சித்தத்தில் ஏற்பட வேண்டிய பலத்துக்கு தலையில் உள்ள பிரம்ம மரந்திரம் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிகை குடுமையானது ரட்சை, பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை வீட்டுக்கு ஓடு மாதிரிங்கிற மகாபெரிவா. அந்த காலத்துலாம் ஓட்டு வீடு தான். ஓட்டை எடுத்துட்டோன்னா அப்படியே பளிச்சுன்னு வெயில் காயும், வெயிலெலாம் காயும், மழை கொஞ்சம் கொட்டுன்னு கொட்டும், திறந்த வழியாக போயிடும். அந்த மாதிரி இந்த இடமா உங்களுக்கு கட்டு குடுமி வைக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்துலேருந்து பாதுகாப்புக்கோசரம். ஆக இந்த காலத்து இளைஞர்கள்லாம் இந்த சவுளங்கிறத விட்டுட்டா அது கூடாது, எல்லோரும் வச்சுக்கணும். அது விஞ்ஞான ரீதியாக எடுத்துட்டா கூட உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்குறதுங்கிற மகாபெரிவா. இந்த சவுளத்துக்கு பிறகு பண்ண வேண்டியது உபநயனம், பிரம்மோபதேசம், பூனர் கல்யாணம்னு சொல்கிறதெல்லாம் அதுதான். இந்த உபநயனம் பண்ணுறதுலேருந்து அந்த ஜீவன், அந்த குழந்தையானது வளர்ந்து தானே பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிடுறான், சக்தி அடைஞ்சிடுறான்னு சொல்லலாம். உபநயனத்துலேருந்து அவனே மந்திரங்கள்லாம் சொல்லலாம். அதுவரை அவனுக்கு பற்றோடு தான் பண்ணுறான். இந்த தோஷங்களில் கார்பீகம், பைஜீகம்னு 2 விதமான தோஷம் இருக்குது. இந்த கார்பீகம், பைஜீகன்ற தோஷங்களில் கார்பீகமானது தாயினால் ஏற்படக்கூடியது, பைஜீகன்றது தந்தையினால் ஏற்படக்கூடியது. இந்த தோஷங்கள் குழந்தைகளுக்கு இல்லாமல் நிவர்த்தி ஆகணும், சுத்தமாகணுன்றதுக்கு தான் உபநயனம் வரை சடங்குகள் சொல்கிறது. அதை பெற்றோர்கள் தான் பண்ணணும். உபநயனத்திலான காரியத்தை அவனே பண்ண ஆரம்பித்த பிறகு
அந்த தகப்பனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு சில இதெல்லாம் சடங்குகள்லாம் உண்டு. அவர் சம்ஸ்காரத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அவர் காலம்பூரா அதை பண்ணிகிட்டே தான் போகணும். அப்படி பண்ணிட்டு போகிறது மூலியமா அவர் க்ஷேம அடையிறதோட அந்த பலன் அந்த குழந்தைக்கும் போய் சேருமோ, அதுக்கும் ஒரு பங்கு போய் சேரும். இவர் பண்ணுறதெல்லாம் அந்த குழந்தைக்கும் போய் பலன் சேரும். அந்த குழந்தை அதுக்கு உண்டானதை பண்ண ஆரம்பித்து அது தொடர்ந்து தன்னுடைய சடங்குகளை பண்ணிகிட்டே போகணும், காலம்பூரா பண்ணணும். அதுதான் நம்ம மதத்தினுடைய ஐதீகம். ஆக இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்காக தாய் தகப்பனானவர்கள் பண்ண வேண்டிய சமஸ்காரங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். முக்கியமாக இதை பற்றி என்ன சொல்லிருக்கான்னா, இது எல்லாருக்குமானது, எல்லா வர்ணத்துக்கும் எல்லா ஜாதியாருக்கும் ஆனது இது அப்படின்னு சொல்லிருக்கா. அதனால் எல்லோரும் தவறாமல் இதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு எல்லா ஸ்ரேயஸையும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். 27 நட்சத்திரக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு கணத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 27 நட்சத்திரத்தில் தேவகணங்கள் 9, மனுஷ கணங்கள் 9, ராட்சச கணங்கள் 9ன்னு சொல்லிருக்கு. ஆக 9 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த கணங்கள் பொருந்தி வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கணம் இருக்கும். இப்போ அடுத்து இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சி என்னன்னு பார்ப்போம். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசப்பிறப்பு தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.